ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பச்சரா சேஃப்டி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு i3 சிஸ்டம் அசம்பிள் பண்ணுறதா பார்க்க போகிறோம். எப்படி அசம்பிள் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இதில் நம்ம யூஸ் பண்ணிக்க பார்த்தீங்க அப்படின்னா மெர்க்குரி கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது கூட எஸ்எம்பிஎஸும் வந்துடும், ஒரு கூலிங் ஃபேனும் வந்துடும். ஸ்க்ரூஸ் உள்ளே இருக்கும். சொன்ன மாதிரியே ஒரு எக்ஸ்ட்ரா கூலிங் ஃபேனும் அதில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஜப்ரானிக்ஸோட 61 மதர் போர்டு H61 NVMe சப்போர்ட் பண்ணுது. ஸோ நம்ம NVMe ஹார்டிஸ்க்கு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். LGA 1155 சாக்கெட் இது. இதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து i3 3rd gen ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ராசஸரை வச்சதுக்கப்புறம் மேலே கூலிங் பேஸ்ட் அப்ளை பண்ணணும். இதுக்குன்னா ப்ராசஸர் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே தான் வந்து நம்ம ப்ராசஸர் ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோ ஃபேன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம கேபினெட்டில் வந்து வச்சு ஸ்க்ரூ பண்ணிடலாம். இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்லாட்டாக வரும். ஒரு எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட்டும் வரும், 2 ரேம் ஸ்லாட்டும் வரும். கூடயே வந்து பார்த்திங்க அப்படின்னா NVMe ஹார்டிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற இது வந்துடும். ஸோ நீங்கள் SSD மட்டும் இல்லாமல் NVMe ஹார்டிஸ்க் வேணாலும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கூலிங் ஃபேன் இதை கனெக்ஷன் பண்ணிடுவோம். இதில் நம்ம யூஸ் பண்ணிக்க வந்து க்ரூசியர்லேருந்து 256 SSD யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த SSDக்கு வந்து 2 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு வரும். மதர் போர்டும் அப்படி தான் 1 year வாரண்டியோடு வந்துடும் உங்களுக்கு. மதர் போர்டும் மானிட்டரும் பார்த்திங்க அப்படின்னா ஜப்ரானிக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 10,000 to 15,000 வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பில் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பில்லிங் பர்பஸ்க்காகவும் இல்லை நார்மலாக வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி சம் டேட்டாஸ் எடுப்போம், PDF யூஸ் பண்ணுவோம். வெறும் நம்ம PPT மட்டும் போடக்கூடிய ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கோ இல்லை நார்மல் ஷாப்ஸ்க்கோ வந்து இந்த மாதிரி பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய இதில் போக தேவையில்லை. ஒரு 10,000 to 15,000 வந்து நீங்கள் ஃபுல்லாக செட்டே புதுசே போட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா 19 inch நம்ம LED மானிட்டர் கொடுக்குறோம். இது வந்து VGAவும் சப்போர்ட் பண்ணும், HDMI கேபிளும் சப்போர்ட் பண்ணும். இது கூட வந்து ஜப்ரானிக்ஸில் கீபோர்டு மவுஸ் ஃபுல் செட்டப்பே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10,000 to 15,000 வரைக்கும் மல்டிபிள் வேரி நீங்கள் டிபெண்டிங் அப்பான் ஹார்டிஸ்க் வந்து 128 போடுவோம், 256 போடுவோம். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஹார்டிஸ்க்கு ரேம் வந்து 4GB 8GB கொடுப்போம். உங்களோட ஸ்பெக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ சிஸ்டம் ஃபுல்லாக ஆன் ஆகிடுச்சு. இனி நெக்ஸ்ட் நம்ம OS போட்டுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் சிஸ்டம் வேணும், இல்லை கேமிங் சிஸ்டம் வேணும், ஹை எண்டில் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கம்பெனி டீட்டெயில் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து உங்களுக்கு நான் சிஸ்டம் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.